தமிழகத்தை தலைகுனிய வைத்த திமுக. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முதல்வரின் இரும்பு கரம் எங்கே? திமுக ஆட்சியின் கீழ் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு அற்ற ஒரு சூழல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது. நாள்தோறும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றம், அது தொடர்பான போக்சோ வழக்குகளும் தமிழகத்தில் அதிகரித்து வருவது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிந்து விட்டதை வெளிப்படையாக காட்டுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் தரமணி அருகே வடமாநிலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு குடும்பத்துடன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் ஏற்படுத்திய அதிர்வலை அடங்குவதற்கு முன்பே தற்பொழுது சென்னை அரசு கல்லூரி வளாகத்தில் கேண்டீனில் உதவியாளராக பணியாற்றிய இளம்பெண் கூட்டு வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது தமிழகத்தையே உலுக்கியிருக்கிறது. நந்தனம் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் இருக்கும் கேண்டீனில் உதவியாளராக பணியாற்றிய அந்த இளம்பெண் மனநல குறைபாடு உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த பெண்ணின் பலவீனத்தை பயன்படுத்தி அங்கே கேண்டீன் மாஸ்டர் உட்பட சிலர் கூட்டாக சேர்ந்து அந்த பெண்ணை வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு ஒழுக்கம், பாதுகாப்பு போன்றவை கற்பிக்க வேண்டிய கல்வி நிறுவனங்களிலேயே இன்று பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு இடமாக மாறியது. திமுக ஆட்சியின் கீழ் தமிழகத்தில் பெண்கள் எங்கு சென்றாலும் பாதுகாப்பு இல்லை என்கிற சூழல் உருவாகியுள்ளது. குறிப்பாக பள்ளி கல்லூரிகளிலும் பாதுகாப்பு இல்லை, மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பு இல்லை, அரசு அலுவலகங்களிலும் பாதுகாப்பு இல்லை, பேருந்தில் பயணித்தாலும் பாதுகாப்பு இல்லை, சாலையில் பெண்கள் நடந்து சென்றாலும் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து வரும் நிலையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை செய்திகள் தமிழகத்தில் ஒரு வழக்கமான செய்தியாக மாறி வருவதை வேதனையுடன் பார்க்க முடிகிறது. மொத்தத்தில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என விடியல் ஆட்சியை கொண்டு வருகிறோம் என்ற பிரச்சாரம் செய்த திமுக ஆட்சியில் இன்று பெண்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு பயத்திலேயே இருட்டிலேயே முடங்கி இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு முடக்குவேன் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறிய வார்த்தைகள் காற்றோடு போய்விட்டதா அல்லது அவருடைய இரும்பு கரம்தான் என்ன ஆயிற்று என்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளை பள்ளி கல்லூரிக்கு அனுப்பவே அஞ்சும் ஒரு சூழலை இந்த திமுக ஆட்சி உருவாக்கி வைத்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை தலைநகரில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட துயர சம்பவம் தொடர்ந்து தற்பொழுது நந்தனம் அரசு கலைக்கல்லூரி சம்பவம் வரை இது தனி ஒரு பெண்ணுக்கு நடந்த சம்பவம் அல்ல. இது ஒட்டுமொத்த தமிழக பெண்களின் பாதுகாப்புக்கு விடுக்கப்பட்ட சவாலாக அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள் மூலம் திமுக ஆட்சி தோல்வியையே உறுதிப்படுத்துகிறது. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத திமுக ஆட்சி மக்கள் மத்தியில் நம்பிக்கையை இழந்துவிட்டது என்கிற குற்றச்சாட்டை பொதுமக்கள் வைக்கிறார்கள். இதற்கு வரும் 2026 தேர்தலில் மக்கள் வாக்குகள் மூலம் பதிலளிக்க தயாராக இருப்பதை கோபத்துடன் மக்கள் வெளிப்படுத்தி வருவதை பார்க்க முடிகிறது.